இந்த போகிற வழியில் அகமதாபாத்தில் போய் நின்றுனா பெரிய பெரிய படகு வண்டியில் முதலாளிகள்லாம் வருவா. குறுக்க பசுமாடு கன்று ஏதானு சத்தம் போட்டு போனால் இந்த வண்டி ஓட்டுறவர் ஓங்கி ஒரு சத்தம் கூட போட மாட்டார். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நின்றுடுவார். அது மெதுவாக எப்போ முடிஞ்சு பாதையை கடந்து போகிறதோ அது வரைக்கும் ஒத்துரும் அதை ஓட்டக்கூட மாட்டா. கேட்டால் உடனே பதில் வரும். இதெல்லாம் கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டு பறந்த மாடு. அது வளர்ந்தத்தை நாங்கள் போய் பிடிச்சி தள்ளிடுவோமா என்ன? அவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு பக்தியோட, மூட பக்தின்னு நாம் சொல்லி வேணா தப்பிச்சுக்க பார்க்கலாம். அதே மாதிரி உண்மை பக்தி பக்தி தான். அது வடக்குத்தி தேசத்தில் இருக்கிறா போலே அவ்வளவு தூரம் தெற்க நம்மால் பார்த்துட முடியாது. என்ன இங்கே பக்திங்கிறது ஓரளவுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில் வராமல், நம்ம பட்டம் பதவியை விட்டு கொடுக்காமல், நம்ம மரியாதையை விட்டு கொடுக்காம பக்தி, இது நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பக்தி எந்த ஒரு உற்சவம்னாலும் ஒரு வித்தியாசம், பண்டிதன் பாமரன் வேறுபாடில்லை, ஆண் பெண் வேறுபாடில்லை, பிராமண க்ஷத்ரிய வைசியன் வேறுபாடில்லை. ஒன்றுமில்லாமல் வாசலில் வந்து கூத்தாடுறானோ இல்லையோ அது அவர்களால் தான் முடியும். ஒரு புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் ரத யாத்திரானா என்ன கூட்டம் கூடுறது, ஒரு மதுரை பட்டணத்தில் கண்ணன் பிறந்த நாள்னா என்ன கூட்டம் கூடுறான், அது நமக்கு வரவே வராது. இப்போ தீபாவளி வரப்போகிறது இல்லையோ, எத்தனை பேர் பெரியோர்களை போய் விழுந்து சேவிச்சுட்டு வரப்போகிறோம். நமக்கு தீபாவளிங்கிறது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம நாட்டில் இப்போ தீபாவளி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டுனா அதே பொட்டி எல்லார் வீட்லேயும் ஒரு பொட்டியை வச்சுருக்கோம் இல்லையோ, அந்த பொட்டி முன்னாடியே உட்காந்துனுட்டா 7:30லேருந்து 8, 8லேருந்து 8:30, 8:30லேருந்து 9, 9லேருந்து 9:30 எத்தனை கெடுக்கணுமோ அத்தனைக்கு வரிசையாக அந்த பொட்டியில் வச்சுருக்கார். இது நித்தப்படி திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 4-5 அரை மணிக்கு எடுத்துருந்தா, தீபாவளி வந்ததுன்னா இன்னொரு 10 அரை மணிக்கு எடுக்க போகிறா. இவ்வளவு தான் இந்த நாளுக்கு அந்த நாளுக்கு வித்தியாசமே தவிர அதை முதல்ல விட்டுடணும். இதில் அவர்களை கேட்டால் சொன்னாடிய பேசியும் பார்த்தேன். அவர்களை கேட்டால் சொல்கிறது பெண்கள் ஆதரவுனால தான் ஓஹோன்னு நாங்கள் நடத்துகிறோங்கிறா. ஆனால் அந்த பெண்கள் அதில் சித்தரிக்கிற லட்சணத்தை பார்த்தோம்னா இதை விட கேவலமாக பாரத தேசத்து பெண்களை சித்தரிக்கவே வேண்டாம். என்னமோ பெண்கள் எல்லாருக்கும் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறத தவிர வேற வேலையே இல்லைங்கிறா போலே விடாமல் ஒருத்தன் காட்டிகிட்டே இருக்கான். அதை பெண்களும் விடாமல் பார்த்துட்டு இருக்கணும்னா நம்ம நிலைமை என்னன்னே நமக்கு புரியறதில்லை. இப்போ சில பேர் கேட்டால் என்ன சொல்லுவா, என்ன தான் இருந்தாலும் இது அறிவியலாளர்கள் இடத்துல பேசி பார்த்தீங்கன்னா மனசில் தாக்கம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வருஷம் முழுக்க 10 வருஷத்துக்கு இதே மாதிரி திட்டம் போட்டு இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறதே பார்த்துருந்தா என்னதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் மனசில் அந்த தாக்கம் இல்லாமல் போகாது. அதனால் நாம் விலகி இருக்க வேண்டியது உண்மை. யாரையும் எந்த குற்றமும் சொல்கிறதுக்காக படியும் பேசவே இல்லை. நமக்குன்னு உயர்ந்த காவியங்கள் புராணங்கள் இருக்கிறச்சே என்னத்துக்கு நம்ம நாமே தாழ்த்துக்கிறாப்புலையும். அதுவும் அந்த நாடகத்தில் ஒரு புருஷன் வருவர். அவர் எப்படின்னா தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறதுன்னு 10 வருஷத்துக்கு தெரியாது அவருக்கு. கார்த்தால வெளியில் போனால் சாயங்காலம் வருதா இன்னதான் நடக்கிறது இந்த புருஷன் குடும்பத்தில் கேட்க மாட்டானா, ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்கிற பெண்களே ஒருத்தருக்கொத்தர் கூடிண்டு ஒருத்தருக்கொத்தர் கெடுத்துண்டு ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுண்டு இது இத்தனை பண்ணு 10 வருஷம் கழித்து என்னமோ ஞானோதயம் வந்து காசியப்பர் வராப்பில் அந்த புருஷன் வந்து மெதுவாக என்ன நடக்கிறது குடும்பத்திலேன்னு கேட்டு தெரிஞ்சுண்டா இதெல்லாம் தேவையற்றதைத்தான் நாம் ஓட்டி கொண்டு திரிகிறோம். நாளை இப்போ தீபாவளின்னு பண்டிகை வந்தால் ஒருத்தருக்கொத்தர் கூடுறோமா, பேசுகிறோமா, பரிமாறிக்கொள்ளுகிறோமா, கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கிறோமா, ஒன்றுமில்லை. அவனவன் வீட்டில் கார்த்தால் அன்றைக்கி வேறு வழியில் விட்டால் தூங்கியிருப்பான். தீபாவளி அன்றைக்கி தூங்குறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாளோ இல்லையோ, அதுக்காகவான் இவன் எழுந்து தீர்த்தமாடிட்டு தூங்கிடுவாளோன்மோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாள் நமக்கு தெரியாது. இப்போ காலை எழுந்திருந்து இன்னொருத்தரை பார்த்து ஏது என்ன விசாரிக்கிற நாள் அல்லவா. அதே போல் இங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் வடக்கத்தி போய் பாருங்கோ, எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் போயிண்டு முமகன் கூறி வரவேற்று தின்பண்டங்களை வழங்கி கொண்டு ஆனந்தமாக கழிப்பார்கள். காரணம் இதை போல பல உற்சவம் வடக்க நடந்தது காரணம். அது என்னமோ தெரியல ஒரு ஓரவஞ்சனை பெருமாள் பண்ணிவிட்டார். இந்த 10 அவதாரத்தில் ஏதான ஒரு 2 இங்கே பிறந்துருக்கூடாதா, இது எல்லாத்தையும் அங்கேயே பிறந்துட்டு போயிட்டார்னா நமக்குன்னு ஒரு பெருமையே இல்லாத படுத்தோம் இல்லையோ. வடக்கு வாழ்கிறதே தெய்க்கு தேய்கிறதேன்னா அவரே அப்படி முடிவு பண்ணிட்ட அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. பெருமானே பார்த்து நான் எல்லா அவதாரமும் வடக்க தான் பண்ணிட்டு போகிறேன்னு விட்டா நம்ம தேய்ந்து தான் போயிட்டோம். நமக்கு ஞானம் என்றைக்குமே அதிகம். வேதாந்தத்தை பரப்பின மகாச்சாரியர்களெல்லாம் இங்கே தான் திருவவதாரம் பண்ணியிருக்கா. ஆனால் அவர்கள் கூட யாரும் வேதாந்தத்தோட நின்றுடுன்னு சொல்லவில்லையே. இவ்வளவு ஞானியான சங்கரர் என்ன எழுதி வைத்து போனார், நகி நகி ரக்ஷதி டுக்குருங்கருணே. எல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ வாஸ்தவம். ஆனால் சொன்ன வேதாந்தம் உன் பிராணப்பிரயாண சமயத்தில் உபயோகத்துக்கு வராது. நீ மரணப்படுக்கையிலே கிடக்கிறாய் என்னால் டுக்குருங்கரணேன்னா பரமசிவனார் கையில் டமரு உடுக்க வச்சுருக்காரோ இல்லையோ, அந்த உடுக்கை அடித்தா அந்த கல் போய் அப்படியும் இப்படியும் படும். அதிலிருந்து தான் அகார உகார மகாரங்களே பிறந்தன. சம்ஸ்கிருத பாஷையிலே ஐ உணு ரிலுக்கு ஏவோங் ஐயௌச் ஜபங் ஜபகடதஷ் என் வரிசா ஒரு அக்ஷரமாக பிறந்தது இல்லையோ, அதெல்லாம் பரமசிவனார் உடுக்கி அடிக்கச்சே. அதிலேருந்து தான் வியாக்கரணம், அதிலேருந்து தான் தர்க்கம், அதிலேருந்து தான் மீமாம்சை, அதிலேருந்து தான் நியாயம்.
இதெல்லாத்தையும் நன்னா கற்றுண்டு வேதாந்தத்தில் நிஷ்ணாத்தர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இந்த வேதாந்தம்ங்கிறது பிராணம் போகிற காலத்தில் ஒரு நாளும் உபயோகத்துக்கு வராது. பக்தி தானே உபயோகத்துக்கு வரும், நாம சங்கீர்த்தனம் தானே உபயோகத்துக்கு வரும். அதனால தான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இது திரும்ப திரும்ப பிறக்கிறதுல என்ன இருக்கு? இப்போ பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று பெரியவர் சொல்லி வைத்து போனார். அந்த பக்தி கண்ணனிடத்திலே கண்மூடித்தனமாக வடக்கு திக்காராளுக்கு தான் இன்னைக்கும் இருக்கிறது. ஒத்துண்டு அவர்களை பார்த்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொள்ள வேண்டும். இதை மூட பக்தியும் சொல்கிறதுலேயே அர்த்தம் அல்ல, விஸ்வாசம்னு தான் சொல்ல வேண்டும். கண்ணன் திருவடிகளிலேயும் அவன் உபதேசத்திலையும் அவர்களுக்கு இருந்த விஸ்வாசம். உடனே எல்லாருமே ஒத்துனுட்டா சரி கொடுத்துட்டா போச்சு, கோவர்தன மலைக்கே கொடுப்போம். பெரியாழ்வார் சாதித்தார், அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளரும் பொட்ட துத்து. பெரிய ஷோரு ஒத்தொத்தரும் பட்னம் படி ஒரு படி ஒரு வீட்டுக்கும் பண்ணணும். 1000 வீடு இருந்தால் 1000 படி பண்ணணும். 1008 படி பிரசாதத்தையும் வண்டியில் வச்சு ஏற்றுவா. கோவர்தனகிரிக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சு அந்த மலை தான் இப்போ சாப்பிட்டாகணும். ஆழ்வார் பாசுரத்திலே துண்ணு சகடத்தால் புக்க பெரும் ஷோருன்னு தெரிவித்தார். சகட வண்டியில் வைத்து கொண்டு போய் கோவர்தனத்துக்கு முன்னாடி வச்சுட்டா எல்லாரும் பிரார்த்திக்கிறா கோவர்தனம் சாப்பிடுமான்னு. இந்திரனுக்கு வருஷம் கொடுத்துருந்தோம், இந்த கண்ணன் மாற்றி கோவர்தனம்னு சொல்லியிருக்கான். என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்னா கண்ணன் எல்லாரையும் பார்த்தா இப்போ கோவர்தனை சாப்பிடணும். பெருமாள் சாப்பிடச்சே ஒன்று திரை போட்டுடுவா, இல்லை நாம் கண்ணை மூடிடணும். அவர் நம்ம பார்க்கச்சே சாப்பிடுவாரா? இப்போ கோவிலில் பெருமாளுக்கு முன்னாடி தத்தியோனம் சக்கர பொங்கல் புளியோதரை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாளே, உடனே திரையை போட்டுடுவா. உள்ள அர்ச்சக சுவாமிகள்லாம் பெருமாளுக்கு கை காட்டுவா. அப்புறம்தான் பிரசாதம் நமக்கு கிடைக்கும். இப்போ கோவர்தனை சாப்பிடணும் இல்லையோ, கண்ணன்னு சொன்னால் மொத்த பேரும் கண்ணை மூடிங்கோ. ஏன்னா கோவர்தன மலைக்கு போய் திரை போட முடியுமா? அதனால் அது போட முடியாது, நீங்கள் கண்ணை மூடிங்கோன்னா. சரி கண்ணன் சொல்கிறானேன்னு கண்ணை மூடிண்டா. அகங்கோவர்தனோஸ்மி, நான் தான் கோவர்தனகிரின்னு சொல்லுண்டா. மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்தில் காணும். எல்லாத்தையும் தானே சாப்பிட்டு முடிச்சுட்டான் எம்பெருமான். மஞ்சார வடையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கி உலகம் முழுக்க தன் வயிற்றில வைத்தவனாய்த்தே. அம்பரமும் பெருநிழலும் திசைகளெட்டும் அலகடலும் குலவரையும் உண்ட கண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர். உலகத்தத்தனையும் தன் வயிற்றிலே வைத்தவனுக்கு இந்த 1008 படி ஒரு வஸ்துவே அல்ல, மொத்தமும் ஒரே நிமிஷத்தில் காணப்படுத்து. பிள்ளைகளே கண்ணை தரங்கோ, இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் கொடுத்ததை ஒருத்தன் சாப்பிட்ருக்கான் பாருங்கோன்னா கண்ணன். என்னை இத்தனை வருஷமும் இந்திரனுக்கு கொடுத்தா அவர் வந்து சாப்பிடலாம் மாட்டார், ஆசீர்வாதம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோன்னு விடுவார். இப்போ நிஜமாவே கோவர்தனை சாப்பிட்டு கொடுத்தோம் இல்லையோ, கண்ணன் திரிச்சு விட்டுட்டான் கதையை. இப்போ பத்திலா இப்போ தான் ஆசைப்பட்டு ஒருத்தர் நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்ருக்கார். இத்தனை நாளும் நீங்கள் கொடுத்ததெல்லாம் மட்டம்னு இந்திரன் வாங்கிக்காமல் இருந்திருக்கான். இப்போ எத்தனை ஆசை பாருங்க கோவர்தனத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட. ஆமாம் கோவர்தனை சாப்பிட்ருக்கு, இனிமா வருஷம் இதுக்கு தானா அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டா. ஏன்னா கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக இந்த வருஷம் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து இல்லைன்னு ஆக்கி விட்டா. கண்ணனே மாற்றி விட்டான். இந்திரனுக்கு பசிக்கோபம் வந்தது, நமக்கு படைக்கப்பட்டதை மாற்றி விட்டுட்டானே கண்ணன். அறிவிலி அக்ஞன் சிறு பயல், இவனுக்கு பாடம் கற்பிக்கிறேன் பார் என்று எல்லாரையும் கூப்பிட்டான். கணம் சாம்பர்த்தகம் நாம மேகானாம் சாந்தகாரிணாம் இந்திர பிரச்சோதயத்து குருத்தா வாக்கியம் சாகேஷ மான்யுத அஹோ ஸ்ரீமத் மாஹாத்மியம் கோபானாம் கானநௌகசாம் கிருஷ்ணம் மர்த்திமுபாஸ்ரித்ய ஏ சக்ருர் தேவஹேளனம். இந்த பெருமான் கீழே போய் ஒரு மனுஷ வேடத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களையா கேலி பண்ணுவதாக இருக்கிறான். இவனுக்கு என்ன பாடம் புகட்டுகிறேன்? சாம்பர்த்தகம்ங்கிற மேக கூட்டங்களை கூட்டான். நீங்கள் போய் அந்த கிராமத்தின் பேர்லே மழையை பொழிந்து தள்ளுங்கள், வெள்ளக்காடார வரைக்கும் மழை கொட்டுங்கள், பயந்து போய் அத்தனை பேர் ஊரை விட்டு ஓடட்டும், அடுத்த வருஷத்துலேருந்து பயந்து எனக்கே படைப்பர்கள் என்ன இந்திரன் பேச மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. நாள் கொட்டித்து, ராத்திரி கொட்டிற்று, மறுநாள் கொட்டித்து, இரவு கொட்டிற்று. 7 நாட்கள் இரவு பகல் பாகுபாடு இல்லாமல் விடாமல் மழை பொழிகிறது. நாங்கள்லாம் இப்போ ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோமோ இல்லையோ, இருந்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு சொட்டு அங்கே காணும். பெய்யுமான்னு நாங்களும் தான் தேடி இருந்தோம். இப்போ அங்கேருந்து இங்கே வந்த உடனே பெய்யுறதுன்றா. அநேகமாக என் திரும்பி போகிறதுக்குள்ளே நின்றுபடுன்னு நினைக்கிறேன். அதனால் எங்கேயான ஒரு இடத்துல பார்க்கணும்னு பார்த்தா நல்ல வேளை முதல் நாள் இங்கேயானு பார்த்தோமோ இல்லையோ, 7 நாட்கள் விடாமல் கொட்டித்தனால் ஊரே மெதக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. மொத்த குழந்தைகளும் பயந்து போய் அருகிலே வந்தார்கள். கண்ணனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு, நீ தானே படையலை மாத்துன்னு சொன்னேன், அதனால தானே நாங்களும் மாற்றினோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே என்று பிரார்த்தித்தார்கள். கண்ணனும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்று கோவர்தன மலையே கீழிருந்து பேர்த்தெடுத்து ஒரு சுண்டு விரலிலே பிடித்து தூக்கி குடையாக நிறுத்தினான். அயம் சப்தஹாயனோ பாலகா. இதை பண்ணச்சே கண்ணனுக்கு வயசு 7.
பராசரர் விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார், சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. ஒரு 7 வயசு குழந்தை இப்பேற்பட்ட கோவர்தன மலையை தூக்கி குடையாக கவிழ்த்ததே. நம்மாழ்வார் ஒரு பாட்டில் சொல்றார், ஆசிரிய பாசுரம், மெய் நிறை கீழ்ப்புக மாபுரள சுன வாய் நிற நீர்ப்பிளிரி சொரிய இன ஆனிர பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழ காத்து குன்னமெடுத்தானே. பெருமான் திடீர்னு இந்த மலையை தலைகீழ தூக்கிட்டானோ இல்லையோ, அதனாலே அந்த மலையில மேஞ்சின்னு இருந்த மாடெல்லாம் உருட்டி அடிச்சுன்னு கீழே விழுந்துதான். மலையில கொட்டின்ற அருவியெல்லாம், அருவி மலையிலேருந்து இப்படி விழருது, திடீர்னு மலையை கவிழ்த்து பிடிச்சா அருவி என்னாகும், தடால்னு கொட்டுமோ இல்லையோ, அதே போல அருவிகள்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சது. மெய் நிறை கீழ்ப்புக மாபுரள சுனை வாய் நிற நீர் பிளிரி சொரிய என ஆனிர பாடி அங்கே ஒடுங்க தூக்கி நிறுத்தினான் கண்ணன். எல்லா பசுமாடுகளும் கன்றுகளும் குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் எல்லோரும் இந்த கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடைக்கு கீழே வந்து சேர்ந்தார்கள். கண்ணன் நிற்கிறான் நிற்கிறான் நிற்கிறான். ஜகத்தத்தனி ரட்சிக்கு கூட எம்பெருமான் இவர்கள் பட்ட வருத்தத்தை எல்லாம் தீர்க்கும்படி நின்னான். இவா வருத்தப்படுறோன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கி விட்டானாம் எம்பெருமான். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், ஆயர் விழவுக்காக இவா ஏதோ கர்வபங்கம் ஏற்பட்டதுன்னு நினைச்சுதான் இந்திரன் நம்மிடத்திலே அபச்சாரப்பட்டு விட்டான் என்று தான் நூக்கி நிறுத்தினான். வெற்பை ஒன்றெடுத்தான், ஒரு மலையை தூக்கி நிறுத்தினான்னார் ஆழ்வார். ஏன் மலையை தூக்கி நிறுத்தணும்? தன் சக்கராயுதத்தால் மறைச்சிருக்கலாமா, சங்கத்தால் மறைச்சிருக்கலாமா, இல்லை சங்கல்பத்தாலே மறைச்சிருக்கலாமா? எதுக்கு மலையை தூக்கி நிறுத்தணும்னா 2 காரணம் சொன்னார். அவன் கல்மழை பொழிந்தான். கல்லுக்கு கல்லு பிரதியொல்லியோ, கல்லை கல்லால் தானே தடுத்தாகணும். அதனால கல்லெடுத்து கண்மாறி காத்தான் என்னும் முதல் அர்த்தம் சொன்னார். எடுத்ததும் கல், விழுந்ததும் கல், கல்லுக்கு கல்லுக்கு பிரதி மருந்து சரியா போச்சு, அதனாலேன்னார். அடுத்த அர்த்தம் சொன்னார், இத்தனை நாள் இந்த கோபர்களெல்லாம் என்னான்னு நம்ப வச்சிருக்கான், கோவர்தனன் தான் உங்களுக்கெல்லாம் காப்பாற்றும்னு தானே சொல்லியிருக்கான். இப்போ அந்த கோவர்தனத்தை எடுத்து காப்பாத்தினா தான், ஆமாண்ணா கண்ணன் சொன்னது சரிதான், கோவர்தனம் தான் காப்பாத்திட்டு நாளைக்கு மக்கள் நம்பணும் இல்லையோ, அதனால வேணும்னு அந்த கோவர்தனத்தையே எடுத்து காப்பித்தானாம். அழகா பாசுரத்தில் தெரிவித்தார், புயலொரு வரமழை பொழிதர மணிநிறை. புயலொரு வரமழை பொழிதர மணிநிறை. பெருமான் தான் எடுத்து பெரிய கோவர்தனத்தை நிறுத்தினான். இந்த பாசுரம் திருக்கண்ணபுரத்துக்குன்னு 10 பாசுரம். மயலொரு வரகுடை எடுவிய நெடியவர்னு பாசுரம். இந்த பாட்டு வாயில வர்றதுக்கே சில பாட்டெல்லாம் இரும்பு கடலேன்னு வா. வேதத்தில் சில பாகங்கள்லாம் சொல்கிறதுக்குள்ளே பல்லு உடஞ்சி போயிடும். அதே போல் பாசுரத்தில் சிலதெல்லாம் சொன்னால் பல்லு நிறைய பிறழ்ந்து போயிடும். பாட்டை இப்படித்தான் சொல்லணும்னா அப்படி சொல்லணும், அல்ல லாக்கு லா வந்துடும், லாக்கு லா போயிடும், ஏதோ மாற்றி போகிறது இல்லையோ. இந்த 10 பாட்டு உடச்சி பார்க்குறாப்புல பார்த்துட்டார் திருமங்கியாழ்வார். திருக்கண்ணபுரத்துக்குன்னு பாடினார். ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். வியமுட விடையினம் உடதர மடமகள் குயமிட தடவரை அகலமதுடையவர் நயமுட நடையனமிடையவர் நடபையில் கயமிட கணபுரம் அடிகள் தம்மிடமே. இதே போல 10 பாட்டும் இருக்கும். விடாம ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாமல் எப்படி பல்ல உடைக்கிறதுக்குன்னு பாட்டு. அதை போல இது ஒரு பாசனம். இப்போ புயலொரு வரமழை பொழிதர மணிநிறை மயலுரு வரகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துள வளவிள வயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தம்மிடமே. என்ன இந்த கோவர்தனோத்தரனை பற்றி பாடினார். ஆக பெருமான் கோவர்தனத்தை கிரியாக குடையாக பிடிக்க எல்லா குழந்தைகளும் கீழே வந்து நிற்கிறா. அப்பதான் முதல் குழந்தை சத்தம் போட்டான், இவன் மனுஷ பிள்ளைதானான்னு கிளப்பி விட்டான். தன்னாள் ஒருத்தருக்கும் சந்தேகம் வரல. இடையர்களோட இடையர்களா, திருடனோட திருடனா, பொய் சொல்றவனோட பொய் சொல்றவனா, இத்தனை கண்ணன் காலத்தை தள்ளிவிட்டானா. அந்த பிள்ளை திடீர்னு கோவர்தனத்தை போய் கொடையா தூக்கிட்டு நின்னா இது மனுஷ பிள்ளை பண்ற காரியமா தெரியலையே. இப்ப உண்மையை சொல்லு, நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா நீ யார் அப்படின்னு குழந்தைகள் கோட்டா. கண்ணன் பார்த்தான், இது என்ன குட்டு வெளிப்பட்டுடும் போல் இருக்கே, முதல்ல வாயை அடக்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி கொள்விட்டான் கண்ணன். நான் ஒத்துரும் இல்லை, அகம்வோ பாந்தவோ ஜாதகா, நான் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இடைப்பிள்ளை, இதை ஒத்துண்டியல்னா இப்போ தூக்கி பிடிப்பேன், இது சந்தேகப்பட்டு ஏதானு பேசினா தூக்கின கூடைய கீழே வச்சுருவேன்னா, நீ இப்படியே தூக்கிட்டு நாங்கள் சேவிச்சுட்டே இருக்கோம், நாங்களே ஒத்துணுடுறோம், நீங்கள் எங்களுக்குள்ளேயே பிறந்தாயின்னு குழந்தைகள் சொல்ல கண்ணனும் கோவர்தனோத்தரணம் பண்ணினான். இதில் வேதாந்த தேசிகன் யாதவாபுதயத்தில் தெரிவித்தார், இந்திரன் அபச்சாரப்பட்டான்னு நாம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லைன்னார். ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லை, இப்போ ராம பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் அந்த சமயத்துல எல்லாம் தலையிலே தீர்த்தத்தை தெளிப்பார்கள். 4 திசையிலையும் கொண்டு வரப்பட்ட புனித நீரை தலையில கொட்டித்தான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. அதே போல இந்திரனும் பட்டாபிஷேகம்